ஓகே, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா அது விகாஷ்னி. விகாஷ்னி இவங்க ஜாமான் வாங்க வந்தாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்களோட கடைசி மகன். போலு அது மேலே பார்த்தா பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன சந்தோஷம் லோட்டஸ் இதுக்குள்ளதான் ஜாமான் அக்கா பலமா என்னமோ தேடுறாங்க. அவங்க இந்த மஷ்ரூம் இருக்குல்ல, இந்த மஷ்ரூம் கொஞ்சம் பெருசா இருக்க, என்ன மஷ்ரூமா இருக்கும் அப்படின்னு ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. ஓ, இங்க இருக்கு தக்காளி. தக்காளி தக்காளி இங்க என்ன பண்ணாரு, அங்க தக்காளி கொஞ்சம் எல்லாம் பழுக்காம இருந்துச்சா, எங்க எல்லாம் ஆட்டைய போட்டு பிச்சு எப்படி எடுக்கிறோம். இதான் எங்களோட பொழப்பு பாத்துக்கிங்க. இவங்க 2 பேரும் தான் இதை நாட்டை வேலை செய்யறாங்க. அதில் தான் நான் வீடியோ வந்துட்டு இருக்கேன். தர்பூசணி எடுத்தாச்சு. எஸ், எனக்கு ஒரு வேலை வச்சுட்டாங்க, ரோலி வேலை. வேலை என்ன வச்சுட்டாங்க, ரோலி இப்போ வேலை வச்சுட்டாங்க. நாகட் டெம்போரா வாங்கியிருக்காத்தால நம்ம நாகட் வாங்கியிருக்கு. ஓகே, இன்னைக்கு அக்காவோட என்னது ரெசிபி வந்து நம்ம இதை வச்சு செய்கிறோம். இன்னைக்கு தேதி இது மத்தியானம் சாப்பிடலாம். ஓகே, நாங்கள் மத்தியானமும் ராத்திரியும் அந்த பிரியாணி வச்சு ஓட்டலாம் வாங்க. நம்மளுக்கு எப்பவுமே பிரியாணி என்னது பிரியாணி தான் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு வந்து இன்னொரு அக்கா வேற வராங்க. அந்த அக்காவோட ஒரு டீ காமிச்சிருக்கேன். அந்த அக்காவும் வீட்டுக்கு வராங்க. விருந்தாளி வந்தா சாப்பாடு பிரியாணி கொடுத்து அனுப்பணும்ல, அதே மாரி கொடுத்து அனுப்புற வேலை தான். வாங்க. ஏன்னா தீமோன் நான் கூட்டிட்டு போறோம். தீமோன்னா எங்களுக்கு ஒழுங்கா கடிக்கவே இல்லை. வேற இங்க குட்டி தீமோன் சின்ன தீமோன் தான் இருக்கு. குட்டி தீமோன் தான் இருக்கு. ஆனா நாங்க பாக்குற அளவுக்கு தீமோனே கிடைக்க மாட்டேது. வேற இங்க இது பாரு. இந்த வேலை எவ்வளவு தீமோன் எப்படி நீங்க பாப்பீங்க? அந்த சின்ன பர்கர் செய்யறதுக்கு ஒரு இது பேர் என்ன சொல்லுவாங்க, சாலட் வாங்க. கட் பண்ணிக்கிங்க, சாலட் வாங்க. ஓகே, எடுத்து போடுங்க. நல்லா இருக்கா கீரை? கீரை நல்லா இருக்கு. டேட்டு இதுதான் டேட்டு. இந்த மாதம் 10ஆம் தேதி தான் முடிஞ்சது. ஓ, இந்த மாதம். ஐயோ, இத்தனை நாள் எங்களுக்கு தெரியவே தெரியாத. நாங்கள் இத்தனை நாள் இந்த கீரை வாங்கியிருக்கோம். அதுக்கு கீரைக்கு டேஸ்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்கும். வா, லோட்டஸ் வாட்டர்.
இதெல்லாம் இப்படிதான் பொரிச்சு வருமா? இல்ல இதுலயே சேர்த்துருக்கோம் மசாலா எல்லாமே. மேல இருக்குது பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். ஆமா, கீழே மசாலாலாம் போட்டிருக்கு. ஐயோ நல்லா இருக்கும்ல. நம்ம ரெசிபியோட இருக்குதுங்களா? எப்படி நம்மலாம் போட்டு கலக்கவே வேணாம், ரெடிமேட்டே இருக்கு. போன்ல காசு இருக்கு. இவங்க போன் லைனே காசு கட்டாம இருக்காங்க. அசிங்கம். சரி நீங்க பண்ணுங்கக்கா. ஸ்பீக்கர் வைங்க. இதெல்லாம் பேசுறதுனா கேட்கணும். அவங்க அதை எடுத்து போடுறாங்க. அது மூஞ்சி அக்கா மூஞ்சி காமிக்கிறியா? ஹலோ மோகன பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த கடைக்கு போயிட்டு இருக்க? சமைக்க போறியோ வீட்டுல? ராத்திரி ஆமாவா, கோயிலுக்கு போயிட்டு தான் வருவீங்களா? இப்போ நீங்க சைவம் இல்லை தானே? வீட்டுக்கு வர முடியாது. நீங்க அப்ப வீட்டுக்கு வாங்க. வரீங்களா? பிரியாணி செய்யறேன், வாங்க. ஆம்திகோ சமைச்சிட்டு வா. சமைச்சிட்டு வாங்க. பில் கட்ட போறோம் நாங்க. தூக்கி மேல வைங்க. பாவம் கஷ்டப்பட்டு ஜாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். எங்க முடிச்சிச்சா வேலை? வேலை இல்ல, விளையாட்டு. என் அக்கா தப்பா பேசிட்டா. போடுவா. 2 hours later. வெங்காயம் என்ன பண்றீங்க? வறுவல், சிக்கன் வறுவல். ஓகே, முதல்ல போட்டாச்சு. அப்புறம் கோழி போட்டு போடும் போது நம்ம வருவோம். கேரட்டு நல்லா வடிந்த பிறகு தான் பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்ட பின்பு தேவையான அது கடைசியில் கூட எல்லாம் சமைச்சு கொடுத்து கடைசி கருத்தில் போட்டால் ஓகே. அப்படி இதை போடணும். சிக்கன் போட்டாச்சு. போட்டு ஒரு லைட்டா நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் சாந்து போட்ட பின்பு கிண்ட வேண்டும். சைட்டுடைய கோழில் என்ன கிண்டாம இருக்கின்றது? நல்ல வேலை என்ன தெரியுது. 5 minutes later. ஓகே, சிக்கன் வறுவல் ரெடி. வரக்கட்டியை கொஞ்சம் எல்லாமே போட்டு வதக்கிட்டாங்க பிரியாணிக்கு. இப்போ இஞ்சி பூண்டு போடும். இஞ்சி பூண்டு போட்டு ஒரு கலர் தேவையான அளவு உப்பு, டொமேட்டோ போட்டு வேண்டும், தக்காளி போட்டு